வணக்கம், வெல்கம் டு த ப்ரொஃபசர்ஸ் த வேர்ல்ட் திஸ் வீக். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் கடைசி 2 வாரங்கள் என்ன நடந்தது. நிறைய விஷயங்கள் இல்லை, கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் தான். பட் நம்ம விலாவரியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம், உங்களுக்கே தெரியும். October 7, 2023 ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அது இந்த காசா ஸ்ட்ரிப்ல நடக்கிற எப்போ ஹமாஸ் மிலிட்டன்ஸ் அவங்க இஸ்ரேல்ல போயிட்டு ஒரு அட்டாக் ஏற்படுத்தினாங்களோ, அதுல ஆஃப்டர் மாத் நம்ம உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்தது. அதுல நிறைய பேர் ஹாஸ்டேஜஸா எடுத்துட்டு போனாங்க. ஸோ முக்கியமா இப்போ என்ன மிஸ்டர் ட்ரம்ப் நம்ம ஒரு பேச்சு பொருளா இருக்க ஒரு பெரிய தலை அப்படின்னு இப்போ உலகத்துல இப்ப யாருக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துறேன். அந்த கூட்டணி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இந்த ஒரு காசா பாலஸ்டைன் இஸ்ரேல் இஷ்யூ இது முடிவுக்கு கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹெட்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பாயிண்ட் காசா பீஸ் பிளான் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் எடுத்துனாரு. அதுல முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியஸ் அண்ட் பிரசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்ககிட்ட இருக்க ஆஸ்திரேலியஸ், ஹமாஸ் கிட்ட இருக்க ஆஸ்திரேலியஸ், இஸ்ரேல் ஆஸ்திரேலியஸ் எல்லாரையும் நீங்க திருப்பி கொடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேல்ல இருக்க பிரிசனர்ஸ், ஹமாஸ் பிரிசனர்ஸ், அவங்க அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இது என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இந்த அக்கார்டிங் டு இந்த 20 பாயிண்ட் பீஸ் பிளான் படுத்தி இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி இதை பண்ணுங்க, இமிடியேட்டா இது சீஸ்பயர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஸ்திரேலிய பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 72 மணி நேரத்துல இது கண்டிப்பா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஓகே சொல்லிட்டு அப்புறம் அரப் நேஷன்ஸ், மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா நேஷன்ஸ் ஓகே இது நல்லதா இருக்கு. ஈவன் இன்க்ளூடிங் இந்தியாவில கூட பிரதமர் மோடியே இது மாதிரி ஒரு ட்வீட் போட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கு, ஒரு பிரச்சனையை முடிவு கத்துறது ஒரு பெரிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் ஒன்று போடுறாரு மோடி. ஸோ இதுல இமிடியட் சீஸ்ஃபயர் அந்த ஆஸ்திரேலியஸ் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இது என்னைக்கு இது சொல்றாங்கன்னா, இந்த பீஸ் பிளான் செப்டம்பர் 29, 2025 இது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாம் ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கப்புறம் காசா கவர்னன்ஸ், அப்பாஸ் ஒரு ரோலும் கிடையாது. இனிமே டீராடிகலைஸ் டெரர் ஃப்ரீ ஜோனா இருக்க போகுது. இது போர்ட் ஆஃப் பீஸ். அந்த போர்ட் ஆஃப் பீஸ் தலை நான் தான், டொனால்ட் ட்ரம்ப் தான். அதுல முக்கியமான இன்னொரு நபர் யார் இருக்க போறாருன்னா, யூகே பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேர். அவர் ஃபார்மர் யூகே பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேர். அவர் இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இருப்பாரு. 2 பேருக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கு போல, என்ன உறவுன்னு தெரியல டோனி பிளேருக்கும் ட்ரம்ப்புக்கும். ஸோ உள்ள வச்சுனாரு. முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அமாஸுக்கு இது எந்த ஒரு ரோலும் கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. ஸோ நோ ரோல் இன் கவர்னன்ஸ். எல்லா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டனல்ஸ், வெப்பன்ஸ், ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் டக்கு 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 இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கணும். இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தி பண்றோம். அமாஸுக்கு ஒரு ஃபியூச்சர் கிடையாது இந்த காசா ஸ்ட்ரிப்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் இது ஃபுல்லா ஒத்துக்கணும், அவங்க இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடணும். அது முக்கியமான இது. சோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் இஸ்ரேல் ஆக்குப்பையோ இல்ல அனெக்ஸோ கசாவோ பண்ணவே பண்ணாது. காசாவோ பண்ணவே பண்ணாது. காசா அனெக்ஸோ இல்ல ஆக்குப்பையோ பண்ணாது. இதுக்கு ஒரு கேரண்டி தரணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், அது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அரப், அப்புறம் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் ஒரு பாலஸ்தீனியன் போலீஸ் போர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த என்ஜிஓ எல்லாத்தையும் ப்ராப்பரா
ஆஹ் பிரச்சனைகள்லாம் வராத மாதிரி காசா வந்து இனிமே நம்ம பண்ணுவோம். பிளாஷ்பேக் 10-15 வருஷம் முன்னாடி பார்த்து இதே தான் ஆப்கானிஸ்தான்ல நடந்தது. அங்க ஒரு கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது என்னமோ தேஜாவு மாதிரி தோணுது. ஏதோ முடிஞ்ச விஷயத்த வந்து திருப்பி பாக்குற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. இதேதாங்க நடந்தது ஆப்கானிஸ்தான்லயும். ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபானை தூக்கி போட்டாங்க. தாலிபானை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்க ஒரு இன்டர்ன் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் தான் எடுத்துட்டு வந்தது. அப்ப இந்த மாதிரி 20 பாயிண்ட் பீஸ் பிளான் எல்லாம் போடல. பட் கிட்டத்தட்ட இதேதான் பண்ணாங்க. ஹியூமனிட்டேரியன் ஐடு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லா நாடும் வந்து ஃபுல்லா செக்யூரா பண்ணும். அங்க வந்து அமித் கர்சாய்னு ஒரு பிரசிடென்ட் வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் அந்த அமித் கர்சாய் வந்து ஓட விட்டாங்க. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட என்ன தோணுதுன்னா, இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு அதேதான் நடக்குமோ, அம்மாஸ் திருப்பி இவனுங்களை அடிச்சு தொத்துவானுங்களோ அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தோணுது. பட் பார்ப்போம், நம்மளுக்கு போக போதான் தெரியும். அப்ப அமெரிக்காவோட நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இப்ப அமெரிக்காவோட நிலைமை வந்து நல்ல நிலைமையில இருக்கு. அது மட்டும் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட பயந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்ப தொட நடுங்கிறானுங்க, தொட நடுங்கி ஷூவை நக்கிற மாதிரி நக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது பாக்கிறதுக்கே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. எங்க போனாலும் இந்த நம்ம சபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எல்லா இடத்துலயும் வந்து இவருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்க, இவர் வந்து டிசர்விங் பர்சனு, இவர் வந்து ஜெனியூனா இவர் வந்து எல்லாமே பண்றாரு, எல்லா வாரையும் ஒரு தான் நூத்தினாரு அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போக போக தெரியும் என்ன என்ன பாகிஸ்தானோட டிராமா தான் நடக்க போகணும். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், அப்புறம் ஹியூமனிட்டேரியன் எய்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ வந்து ட்ரம்ப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு வந்து ஒன்னு ஒருத்தர் வர்றாரு ட்ரம்ப். அதுதான் அவரு வந்து ரிசார்ட் போட்டு தலைவன் வந்து சம்பாதிக்க வந்து ஒரு பிளான் போட்டாப்புல. அதுவும் பக்கம் சூப்பரான இடம் காசா ஸ்ட்ரிப். சொல்லணுமா, ஒரு ஹோலி பிளேஸ் வேற, நல்லா புரிய வச்சுட்டாங்க போல. அவரோட குடும்பத்தினம் எல்லாரும் சேர்ந்து வந்து அவ்வளவுதான் இதுதான் நடக்க போகுது. அப்புறம் பாலஸ்தீனியன் ஸ்டேட் விட்டான். ஸோ பாலஸ்தீன் வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இது வந்து போக போதான் தெரியும். பட் இஸ்ரேலும் பாலஸ்தீனியன்ஸுக்கும் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சு நடத்த போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எந்த ரெசிடென்ட்டையும் வந்து காசால இருந்து நம்ம இனிமே கிளம்ப சொல்ல மாட்டோம். அவங்களே கிளம்பணும்னா கிளம்பிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி எப்ப வேணாச்சும் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு போக போதான் தெரியும் இந்த 20 பீஸ் பிளான் எந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆக போகுதுன்னு. பாப்போம் இது எப்படி ஆக போகுது. அதுக்கப்புறம் இது என்ன தெரியல, இது வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோட வேலையா ஒன்றும் புரியல. ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லடாக் இந்த யூனியன் டெரிட்டரி நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 365 முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து லடாக்னு தனியா ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த லடாக்ல வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் 24 இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு லேல, அதாவது கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்த லடாக் யூனியன் டெரிட்டரிக்கு. ஸோ என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட இது வந்து நேபாளோட ஒரு பிரதிபலிப்பு. அந்த நேபாளில் நடந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி போராட்டம், அதே மாதிரி இங்கேயும் வந்து பிரேக்கோட நடந்துருச்சு. முக்கியமாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிஜேபியோட ஆபீஸையும் அங்க இருக்க போலீஸ் வண்டியெல்லாம் வந்து எரிச்சிட்டாங்க. ஸோ லடாக்ல இருக்கிறது பிஜேபி தான். ஸோ பிஜேபியோட ஆபீஸ் வந்து கல்லால் அடிச்சு அப்புறம் எரிச்சு விட்டாங்க. இது அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் டியர் கேஸ் போட்டு அடிக்கடி லட்டி சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபயரிங்கும் பண்ணியிருக்காங்க போல, யார் யார் வந்து அட்டாக்ல இன்வால்வ் ஆனாங்களோ. அப்புறம் கர்ஃபியூ வந்து இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இன்டர்நெட்டும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. பேராமிலிட்டரி ஃபோர்ஸும் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சோனம் மங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாப்புலரான ஆக்டிவிஸ்ட், அங்க இருக்க ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர், அவர் வந்து அவர் தான் வந்து அவரோட பீஸ்ஃபுல் அங்கர் ஸ்ட்ரைக் வந்து தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து அங்க போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை வந்து எல்லாமே வந்து உண்மையிலேயே கரெக்டா வர மாட்டேங்குது. ஸோ
இது இன்னும் போயிட்டு இருக்கு. ஏதோ டிமாண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த அந்த ப்ராமினன்ட் ஆக்டிவிஸ்ட் சோடம் வங்சக் அவர் வந்து ஏதோ பாஸ் பண்ணி ஒரு எல்லாம் நல்லபடியா நடக்கணும், கான்ஸ்டியூஷன்ல ஒழுங்கா போகணும். ஸோ அப்படியே வந்து இதை ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் ஸ்டேட் வுட் அவர் என்ன டிமாண்ட் பண்ணிருக்காருன்னா, ஃபுல் ஸ்டேட் வுட் ஃபார் லடாக். 6th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் சேஃப் கார்டு ட்ரைபல் ஏரியாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் சேஃப் கார்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் லோக்கலுக்கு வந்து ஜாப் கோட்டா கொடுக்கணும். அப்புறம் செப்பரேட் பார்லிமெண்டரி சீட்டுக்கு வந்து லேக்கும் கார்கிலுக்கும் வந்து கொடுக்கணும். பார்லிமெண்டரி சீட் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிக்வஸ்ட் டிமாண்ட் போட்டிருக்காங்க. அந்த டிமாண்டுக்காக தான் இப்ப வந்து இந்த உள்ள பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி போராட்டம் ப்ரொடெஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. இது இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி மெயினா பேசப்பட்டது வந்து இந்த மணிப்பூர் விஷயம். இப்ப வந்து இந்த லடாக் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டீப் ஸ்டேட் இன்வால்வ் ஆயிருக்கா இல்ல நிஜமாவே அது ஆட்டோமேட்டிக்காவே தன்னாலே வந்து நடக்குதா, அது நம்மளுக்கு வந்து போக போக தெரியும். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட அதே சமயத்துல வந்து அதோட நார்த்ல கொஞ்சம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லயும் முசாஃபராபாத்லயும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கேயும் வந்து பயங்கர ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அங்க என்ன பிரச்சனைனா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இங்க வருது, எங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேங்குது, மாவு சரியா கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கு வந்து இன்டர்நெட் வந்து கட் பண்ணிட்டு எங்களுக்கு எந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து எங்களை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க வளத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. பட் அங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்த வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன் நடந்திருக்கு செப்டம்பர் 29 வந்து. அது வந்து ஒரு பெரிய இது வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் நடந்தாலே வந்து அங்க இருக்க மக்களுக்கு எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே அப்படிதான், நேபாளிலேயே அப்படிதான் நடந்தது. இன்டர்நெட் ஷட் டவுன் நடந்தது வந்து அங்க இருக்க ஜென்சி மக்கள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் ஃபெடரல் கவர்மெண்ட்டும் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வந்து இந்த 25 பாயிண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து என்னடா வந்து கேட்டாங்களோ வீட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் ஒழுங்கா வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ல இறந்து போனாங்களோ அவங்களுக்குலாம் வந்து காம்பன்சேஷன் வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்லயே வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது பாகிஸ்தான் வந்து இந்தியா தான் காரணம் சொல்லுவாங்க. இந்தியாலயே வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது இந்தியாவில் வந்து டீப் ஸ்டேட் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் தான் வந்து காரணம் அப்படி வந்து ஒருத்தர் வந்து கை காமிச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. இதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த வாரங்கள்ல என்ன நடந்ததுன்னா, இவரை பத்தி பேசாம நம்ம இருக்க முடியாதுல்ல. அது ஆக்சுவலா இந்த நோபல் பிரைஸ் பீஸ் பிரைஸ் வந்து வர ரிசல்ட் வர டைம் இது. இந்த டைம்ல தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் எனக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கும்னா இது வந்து அமெரிக்காக்கே ஒரு பெரிய இன்சல்ட், ஒரு பெரிய அசிங்கம், கௌரவ பிரச்சனை அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இவரை பத்தி இவருக்கு ஏன் கிடைக்கல, அது வந்து இவரு பிரச்சனை எடுத்துக்காம ஃபுல் கண்ட்ரியே வந்து இன்வால்வ் ஆயிட்டு, இது வந்து அமெரிக்காக்கே வந்து பெரிய பிரச்சனை, பெரிய அசிங்கம் சப்போஸ் எனக்கு கிடைக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா எனக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்னு வந்து தலைவன் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காப்ல. சரி, இதுதான் தான் இந்த வாரங்கள்ல நடந்த ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நம்ம வர அடுத்த வாரங்கள்ல வந்து என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து தி ப்ரொஃபசர் வேர்ல்ட் திஸ் வீக். நம்ம இது வந்து ரிப்போர்ட்டிங் ஆன் 4th of October 2025, episode 42. I hope you guys liked it. If you guys liked it, just subscribe to our channel and like this video. பார்ப்போம் போக வர வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா ஒரு பெரிய நாடா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, அந்த பக்கம் ரஷ்யா இருக்கு. ஸோ சைனாவும் இதுல இருக்கு. இப்போ இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாடு மாதிரி இருந்தது. ஆனால் அமெரிக்கா பாருங்க, பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேல எடுத்துட்டு வராங்க. ஏன் மேல எடுத்துட்டு வராங்கன்னா இந்தியா வந்து டாக்கிள் பண்ணி சொல்லிட்டு இப்போ வந்து சைனாவே மறந்துட்டாங்க. ஆக்சுவலா சைனாவை டாக்கிள் பண்றது இந்தியா வந்து
அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கதையை வந்து வேற மாதிரி இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த வாரங்கள்ல வந்து என்னென்ன வரப்போகுதுன்னு வந்து நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல பார்ப்போம். Until then, this is Professor signing off. Take care.